இங்கு மகாபாரதம் நடந்து கொண்டிருக்கிறது. துரியோதனனும் வண்டியில் போய் கொண்டிருக்கிறார், பீமசேனன் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார். 17 நாள் யுத்தத்திலே கர்ணன் மாண்டான், சைனி மாண்டான், சல்லியன் மாண்டான். இன்று 18ஆம் நாள் யுத்தம். துரியோதனன் பீமசேனன் மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பீமசேனன் வண்டி சோறு துண்டு ஓடி கிடக்கிறான் பின்னாடி. இந்த துரியோதனன் ஊராமுட்டு வண்டி எடுத்துட்டு போய் கிடக்கிறான். இடிக்கிறான் இடிக்கிறான். யானை மாதிரி இந்த வண்டி அப்படி ஓடும். கொஞ்சமா சாப்பிடணும், உடம்பு ஒல்லியா இருக்கணும், அப்பதான் வண்டி ஓடணும். யாருக்கு உன் மண்டாடி இல்ல ஊரா மண்டாடி. அவ்வளவுதான் ஒரு நவுத்துப்பா. அடிக்கிறான் பீமசேனன். துரியோதனன் அழுகிறான். தம்பி விட்டுடா விட்டுடா. ஆனா பாய் வண்டி சோத்து கூட்டி ஏன்டா அடிச்சிங்க பீஸ் கையில அடிக்கிறா? ஏ நீ ஏன்டா பீஸ் கையில அடிக்கிறே? ஏ பீச்சாண்டி பீச்சாங்காயில் அடிக்காதரா. ஏன்டா பீச்சாங்காயில் அடிக்கிற? பீச்சாங்காய அடிக்காதே, அது அவங்களுக்கு தேவைப்படும்டாடி. ஏன்டா நீ அவங்க எல்லாம் கையில் எடுத்துக்கிற? 5 வீடாவது கொடுத்துருக்கலாம், 5 நாடாவது கொடுத்துருக்கலாம், கொடுக்கவில்லையே. இந்த பையன் வண்டி சோத்து துண்டு அடிச்சு கிடக்கிறானே. தர்மண்ணா காப்பாத்து, அர்ஜுனா காப்பாத்து. அழுகுறா துரியோதனன் அழுகுறா. இப்போதான் நினைத்து பார்க்கிறான். புறத்தா காணவன் என்ன நல்ல நேரத்தில் ஊர் நாட்டாமக்காரர் அடியானுக்காக 100 ரூபாய் அம்பளிப்பாக அளித்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லோர்வை தர வேண்டும் என்று ஆண்டவனை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் தரவில்லை, தருவார் என்று எதிர்பார்க்கிறேன். யாரோ ஒரு வீர தூங்கி கொண்டிருந்தார், எழுப்பிட்டார். நவுது ஓடி நவுது குமுறி அவலாம். நீ பெற்றெடுத்த மகளா இருந்தா எப்படி செய்வாயா? சொல்லடி. இந்த மகாபாரதம் சொன்னதுக்காக ஏற்கனவே மாற்றி விட்டேன். அது இப்போதான் வந்திருக்கிறது. அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லவர்கள் தருவன். ஒருத்தர் ஒரே ஒரு 100 மேல் வாங்கிக்கிறாயா? குத்துட்டாங்க ஆயா, நான் வாங்கிக்கிறேன். ஐயா பணம் என்ன எல்லாரும் எடுக்குது. எங்க அம்மா என்ன 11 மாசம் சுமந்து பெற்றார்கள். 11 மாசம் 10 மாசம் தான். எங்க அம்மா கிட்ட துட்டுல என்ன தள்ளி வச்சிட்டாங்க. தள்ளி வச்சிருக்கணும். எங்க அப்பனை தள்ளி எங்க தெருவில் எத்தி நாயோ தள்ளிமா சிங்கப்பறம் உங்க கதை கேட்க நான் இங்க வந்தேன். எல்லாம் சாப்பிடுறியா? அப்படியே சொல்லுவேன் தெரியுமா? இவளை கசக்குவேன்.
அப்படியே மொள்ளுவேன் தும்புவேன். ஆனாப்பா எல்லாரும் போல போடுறாங்க. போல போடுறாளா நீ? செய்யலாமா? போல போடுறாளா? அது போல் வர முள் வர தும்புவாங்க. கொள்வேன் கொள்வேன். கோபம் எனக்கு. செய்யலாமா செய்யலாமா செய்யலாமா. அது வேறு இது வேறு. அது நன்றி கெட்டவளே. ஐயா வந்தேன் நாத்தக்காரி கூட நீ துணை. டச் பண்ண கைக்கு அவன் மல்லிவை அடிச்சு பாரு. இந்த இடத்த விட்டு நீ ஓட மாட்ட பாக்குறியா? ஒண்ணு அப்படியா? ஏய் வேலு பிளான் பண்ணிட்டாங்க. நீ ஆச்சு ஒரு முறை வேலு, நான் எத்தனை முறை வேலு தெரியுமா? சூடானா இது சூடானா நீ சொல்லாயிரு. அடிக்கிறியா? ஆனா பாய் செஞ்சு போ. உன்னை அழித்தடி பிரயோஜனம். நீ செத்து போன பாம்பு. உன்னை அழித்தால் எனக்கு தான் பாவம். அந்த கங்கை அம்மனே எனக்கு கூலி தர மாட்டார். அரே அப்பா டேய் சை உனக்கு கங்கையா கூலி தர மாட்டாங்க. ஆயிரம் மாட்டிக்கினா விட மாட்டீங்க போல இருக்கு. இல்ல சொன்ன எடுத்துறான் கங்கையா அம்மனே. கங்கையா அம்மன் அவனுக்கு வந்து கூலி கொடுக்குறான். அந்த ரோடு தர ஆ சை டேய் என்னடி ஆமா இதே வர மாமா வரவா? என்னடி உலகம் இது? யாருன்னா ஒருத்தர் ஆந்த பேர் சொல்லு. யாரு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சட்டில் கூட வச்சிருப்பாங்க. சரியா அவங்க கொஞ்சம் நீ அடிக்கல கேக்குறாரு. இப்படி வாங்க. உங்களை விடுங்க நான் மென்டல் ஆயிடும். பங்கத்து இப்ப நாம நிஜமா சாப்பாடு உனக்கு ஒரு ஞாபகம் வருது. நிஜமா சாப்பாடு அரிசி வேணும். சாப்பாடு போட்ட அந்த அம்மாலாம் அவ்வளோ அழகா பரிமாறினாங்க. எங்க எப்படி சொல்லுறது? அது எப்படி சொல்லுவாங்க? நல்லா பரிமாறலாம். அது நல்லா எங்களுக்கு நல்லா அரிசி வேணும் சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பரிமாறின விதமே எங்க அம்மா மாதிரி பரிமாறினாங்க, எங்க அக்கா தங்கச்சி மாதிரி பரிமாறினாங்க. அவ்வளோ அழகா இருந்தது. சாப்பாடு செய்து அந்த அனைத்து உள்ளுமா சரி பரிமாணங்களும் எங்கள் குடும்ப ராஜேஸ்வரி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்து வணக்கம். அப்புறம் என்ன எதில் விட்டேன்? சாப்பாடு 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 என்றால் நீங்க சாப்பாடு இல்ல நானே நம்ம சம்பாதிக்கிறோம். இது கேட்டு காலமா பயிர் கேட்பாங்க. கொஞ்சம் காசு கொடுங்க. ஏன்னா வயிறு எரிகிறது. அதனால கொஞ்சம் குடிச்சாதானே குடியா குடிச்சிட்டு உள்ள வந்தாங்க வயிறு எரிதான். குடியா என்ன பாயமுடு யாரா மாமா நாயே மாளிகா மாமா மாமானவே எனக்கு எப்படி அடிக்கத்தா ஒரு மணி நேரம் கூட அடிங்க. ஆனா எனக்கு வலிக்குதுதான். அது தேய்ச்சி விடுறதுக்கு உள்ள 3 போர்டு இருக்கான். போர்டு தரலாம். ஆமா. ஆனா நீ என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன். உன் தலையை தூக்கு பொண்ணு கிட்ட போய் சம்மதம் வாங்கிட்டு தான் வந்தா. அது இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாது. வரக்கூடாது. வந்தா உன் காலை வெட்டுவேன், உன் கைத்தை வெட்டுவேன், உன் புஜத்தை வெட்டுவேன். டேய் அப்ப அந்த கல்யாணத்துக்கு வந்து நான் கீக்க போறாரா? அது அமர்ந்தாயப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா எந்தன்பர கோயில் சிலையாக அமர்ந்தாயப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா எந்தன் மணக்கோயில் சிலையாக அமர்ந்தாயப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா கனவென்னும் தேரேறி பறந்தாயப்பா கனவென்னும் தேரேறி பறந்தாயப்பா கனவென்னும் தேரேறி பறந்தாயப்பா காற்றோடி காற்றாக கலந்தாயப்பா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்.
பேசாதம்மா சருகான மலர் வேண்டும் மலராதம்மா பேசாதம்மா சருகான மலர் வேண்டும் கனவான கதை மீண்டும் தொடராதம்மா கனவான கதை மீண்டும் திரும்பாதம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். அப்பா, மனத்தை செந்தாமரை புஷ்பம் போல இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமோ வாடி வதங்கி இப்படி நீங்க சோக நிலையில் இருக்கீங்களே, உனக்கு என்னப்பா நடந்தது? உன்னை யாரு என்னப்பா சொன்னாங்க? ஏன்பா இப்படி இருக்கீங்க? அம்மா ஒன்றுமில்லை அம்மா, உனக்கு திருமணத்துக்கு நாள் கொடுத்திருக்கேன். எனக்கு திருமணமா? அப்பா, இது சந்தோஷமான விஷயம் தானப்பா. இதுக்கா நீங்க கண் கலங்குறீங்க? அப்படின்னா எனக்கு திருமணம் செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? நான் காலமெல்லாம் சிற்றன்ன கொடுமையால நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதாதப்பா. நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? நான் எங்கேயாவது போய் கண்ணு மறுவில் வாயிறது உனக்கு பிடிக்கலையா? இந்த பாவிக்கு திருமணம் செய்யறதுல உனக்கு ஏன்பா விருப்பம் இல்லை? சொல்லுங்கப்பா. அம்மா, அப்பா, திருமணம் என்று சொன்னேனே, மாப்பிள்ளை யாரப்பா என்று கேட்கவில்லை அம்மா. நீ மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாருப்பா? ஒரு செத்து போன பொழுதுக்கு ஐயோ அப்பா, தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலோ வேறோர் கைப்படலாமா? தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? ஒரு கொடியே ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனமே ஒரு முறைதான் வளரூரவல்லவா? அன்று சொன்னது நீ தானா? சொல் 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 என் உயிரே. மங்கள என் மனதாய் நினைத்தது நீதானா? இனிதிவாய் என்றது நீதானா? அன்று சொன்னது நீதானா? அப்பா, மாட்டு விட்ட பிணத்துக்கு நான் மாலை சூட உங்க மன சம்மதம் தாரப்பா. உங்க மன சம்மதம் தாரா அப்பா? அந்த சண்டாளி நயவஞ்சகி நாசக்காரி படுபாவி என் மீது சத்தியம் செய்து விட்டாள் அம்மா. சத்தியம் செய்து விட்டேன். அந்த சத்தியத்தை மீறிவிட்டால் நாட்டு மக்கள் அனைவருமே என்னை ஏற்றுவார்கள். ஆகையால் நான் திருமணத்துக்கு வரக்கூடாது என்று சத்தியத்தை வாங்கிவிட்டாள் அம்மா. அம்மா, சித்தன்னை கொடுமை இப்போதுதான் புரிகிறது. உன்னை வளர்க்க வேண்டும் என்று அவரை திருமணம் செய்து கொண்டேனே, அது முதல் தவறு. அம்மா, என்னை மன்னித்து விடம்மா. மகளே, மன்னித்து விடம்மா. தூங்காத கண்ணொன்று ஒன்று, துடிக்கின்ற மனம் ஒன்று ஒன்று, தாங்காத மனம் ஒன்று உண்டு, தனியாக தவித்தேனே இன்றி தூங்காத கண்ணொன்று உள் துடிக்கின்ற மனம் ஒன்று
தனியாக தவித்தேனே இன்று தூங்காத மனம் ஒன்று உண்டு. வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் நீ மட்டும் தனியாக வந்தாலும் ஐயோ, வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் நீ மட்டும் தனியாக வந்தாலும் தீராது விளையாட்டு திரை போட்டு தடுத்தாலும் தீராது விளையாட்டு தூங்காத கண்ணொன்று உண்டு துடிக்கின்ற மனம் ஒன்று உண்டு தாங்காத மனம் ஒன்று உண்டு தனியாக தவித்தேனே இன்று தூங்காத கண்ணொன்று உண்டு. யார் என்ன சொன்னாலும் செல்லாது அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது யார் என்ன சொன்னாலும் செல்லாது அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது தீராது விளையாட்டு திரை போட்டு தடுத்தாலும் புரியாத சொந்தங்கள் ஒன்று தீராது விளையாட்டு திரை போட்டு தடுத்தாலும் புரியாத சொந்தங்கள் ஒன்று தூங்காத கண்ணொன்று உண்டு துடிக்கின்ற மனம் ஒன்று உண்டு தாங்காத மனம் ஒன்று உண்டு தனியாக தவித்தேனே இன்று தூங்காத கண்ணொன்று உண்டு. அப்பா